இயல்பான வாழ்வின் ஞானி நான். எந்த விதத்துல ஞானி ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா ஞானிகள்னா யாரு அப்படிங்கறத இன்னைக்கு நான் முழுசா உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல ஞானிகளா வாழ்ந்தவங்க, சித்தர்களா வாழ்ந்தவங்க, ரிஷிகளா வாழ்ந்தவங்க, தேவர்களா வாழ்ந்தவங்க, நபிமார்களா வாழ்ந்தவங்க, இறை தூதர்களா வாழ்ந்தவங்க, இவங்க செய்த உலகத்தினுடைய வியத்தகு மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். ஞானிகளை பொறுத்த வரைக்கும் தவம் கொண்டு தங்களின் ஓங்காரங்கள் கொண்டு மட்டும் தன் வாழ்வியலை கொண்டவர்கள் இல்லை. உலகத்தினுடைய ஞானங்களை தங்களின் மதங்களின் அடிப்படையில் இருக்கும் இடத்தின் அடிப்படையில் ஒரு சமூகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குறதுக்கான தேவையை உணர்ந்தவங்க இவங்க தான் ஞானிகள். இப்போ ஒரு வாழ்வியல் ஒண்ணு இருக்கு, அந்த வாழ்வியல் எப்படிப்பட்டதா இருக்கணும், இன்னைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்க போது, இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அடுத்த 60 வருஷத்துக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த உலகத்துல நம்மால விளைவிக்க முடியும், அடுத்த 100 வருஷங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை விளைவிக்க முடியும் சொல்லி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நமக்கு நிர்ணயிச்சுட்டு போனதுனாலதான் ஒரு மனுஷனுடைய வயசு அப்படிங்கிறது 100 இருந்துச்சு. அதை தொடர்ந்து வந்தவங்க 60 வருடத்திற்கான ஞானத்தை கொண்டவங்களா இருந்ததால தான் மனுஷங்களுடைய சராசரி வாழ்நாள் அப்படிங்கிறது 60 மாறி இருக்கு. அப்படி என்ன ஞானம் அவங்க கொள்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் படித்த சாகா கல்வி கொண்டு, அதன் மூலம் எழுந்த வாழ்வியலின் கலாச்சாரம் கொண்டு, அவ்விடத்தினுடைய முந்தைய வரலாறையும் தற்காலத்தின் வரலாறையும் சிந்தையில கொள்ளக்கூடிய ஒரு நிலையில ஒரு இடத்துல அவங்க ஞானங்கள் அப்படிங்கறத உணர்வாங்க. இந்த ஞானங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகம், ஒரு அரசாட்சி, ஒரு ஆளுமை, ஒரு குடும்பம், ஒருவன் வாழ்வியல் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுவாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய மதங்களும் உலகத்தினுடைய கலாச்சாரம் சார்ந்த வாழ்வியலும் அங்கங்க நிலைச்சு நிக்குது. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 196 நாடுகளா பரிணமிச்சிருக்கிறோம். அந்த 196 நாடுகளுக்குள்ள பலவிதமான மதங்களும், பலவிதமான கடவுள்களினுடைய வழிபாடுகளும், பலவிதமான நாட்டினுடைய காலநிலை மாற்றங்கள் முதற்கொண்டு, எங்க ஊர்ல மழை பெய்யலங்க, வானம் பார்த்த பூமியா இருக்கு, என்ன பண்ணலாம்? இப்போ ஒன்னும் இல்ல, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த காலநிலையை எப்படி அவங்களால கணிக்க முடியுது அப்படின்ட்டு, நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மோஸ்ட்லி அந்த ஈரோடு பக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், முழுக்க வானம் பார்த்த பூமியா தான் இருக்கும். அதுவே நம்ம கேரளால இருக்கக்கூடிய அந்த டேமை கட்டின பர்சன் இருக்காங்க தெரியுங்களா, பென்னி குயிக் அப்படின்ற ஒருத்தவங்க, இவங்க கட்டின டேமுக்கு அப்புறமா அந்த இடத்துல 5 மாவட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் தண்ணி பஞ்சம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த இடமே வானம் பார்த்த பூமியா தான் இருந்திருக்கும். அப்போ ஒருத்தருடைய சிந்தை அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கணும்ல. இந்த இடம், இங்க இருக்கக்கூடிய 5 விதமான நிலப்பகுதிகளும் வளம் பெறணும். என்ன பண்ணா வளம் பெறும்? மழை வர வைக்கணுமா? மழை வர வைக்கணும்னா உலகத்துல எங்கெங்க எந்தெந்த இடத்துல காலநிலையினுடைய மாற்றம்ன்றது தேங்கி நிக்குது, ஒரு பகுதியில மேகம் மட்டும் நிக்குதா, இன்னொரு பகுதியில மேகம் இல்லாம இருக்கா, பூமியில இருக்கக்கூடிய இயல்பான நதிகளும் பூமியில இருக்கக்கூடிய நீர் கொண்ட பகுதிகளும் சரியான முறையில பூமியினுடைய சுழற்சியில நிலம், தீ, நீர், வழி, விசும்பு என்கிற ஒரு மயக்கத்துக்குள்ளதான் இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எண்ணங்கள் முழுமையும் யாரோ ஒருத்தர் யோசிச்சிருப்பாங்க. அதனுடைய செயல்பாடுங்கிறத தான் பாத்தீங்கன்னா பென்னி குயிக் அப்படின்றவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் சிறக்கணும் சொல்லி இதுக்கு முன்னாடி பூஜைகள் இது எல்லாமே நடத்தியிருப்பாங்க.
அந்த செயல்களையும் ஒருத்தருடைய சிந்தையிலிருந்து தான் எழுந்திருக்கும். ஒரு இடத்துக்குள்ள ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ன்றது உருவாகி இருக்கணும். கைத்தறி நெசவுன்னு இருக்குன்னா அது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு அறிவாற்றலோட சேர்ந்து செயல்படுகிற ஒரு இடமா மாறி இருக்கணும். அதுக்கும் ஒருத்தரோட சிந்தை தான் இருந்திருக்கும். ஒரு வாழ்வியலுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடத்தை தாண்டி எதிர்காலம்ங்கிற ஒண்ணுக்கு என்னென்ன தேவை, குணங்கள் சார்ந்தும் நம் சூழல் சார்ந்தும் வளர்ச்சி எப்படி இருக்கணும், இதை முழுமையா ஞானம் கொள்வாங்க. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அதுதான் பார்த்தீங்கன்னா 6ஆம் லெவல்னு சொல்லுவாங்க. அண்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவசக்தின்னு சொல்லுவாங்க. பேரான்மாவோட கலந்த ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க. ஞானிகளை பொறுத்த வரைக்கும் பேரான்மாவோட கலந்த நிலையில தான் இருப்பாங்க. இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள்ல சித்தர்கள், தேவதூதர்கள், நபிமார்கள் இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷிகள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான வாழும் கடவுளோடு கலந்த நபர்கள் நாம நினைக்கிற அத்தனை பர்சனுமே எப்படின்னா இப்படி சிந்தை கொண்டு வாழறவங்க தான். இவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காலபைரவர் அவர்கள் இருக்காங்க. காலபைரவர் வந்து 4000 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய முடியை வந்து போட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய தலைமுடி ஒன்று கீழே விழுந்தா கூட பூமி வந்து ஒரு பிரளய காலத்துக்கு உருவாகி கலியுகம் உருவாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞானிகளுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போகும். முடி வளர்றது முதல் கொண்டு வரும். அவங்க எந்த அளவுக்கு சிந்தை கொண்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீளமா அவங்களுடைய முடிகள்ன்றது நம்ம மாயையினுடைய சிந்தையின் அளவிற்கு வந்து ஃபீல் நமக்கு உணர முடியும். இந்த மாதிரி இன்டெப்தா அதுல இருக்கு. நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம போயிடலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப இந்த மாதிரியான ஒரு காலநிலைக்கு ஏற்ப ஒரு சிந்தை கொண்டு வாழக்கூடிய ஞானிகளினுடைய சிந்தையினுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துடைய மாற்றங்கள். இன்னைக்கு வரைக்கும் இருந்தது 60 வருஷம் சொல்லிட்டு உலகம் முழுக்க பல பேர் பல இடங்கள்ல தன்னுடைய ஞானத்தின் மூலமா இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்காலத்திலையும் பண்ணுவாங்க. இப்ப சைக்காலஜில வருவோம். அப்ப சைக்காலஜிக்கலா இருக்கவங்க எல்லாம் ஞானிகள் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாழும் ஞானிகள், சிந்தை கொண்டு வாழும் ஞானிகள். இப்ப இவங்க பண்ணாங்க இல்லையா, ஒரு சிந்தனை ஒன்று எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, இந்த சிந்தனையினுடைய எதிரிகளா இவங்க இருப்பாங்க. எப்பவுமே ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படின்னா, நிலம், தீ, நீர், வலி, விசும்பு இந்த உலகத்தினுடைய பஞ்சபூதங்களினுடைய ஒரு கலப்புல எந்த விதமான தன்மையும் சீர்கெடாமல் ஒரு வாழ்வியல் வேணும் அப்படின்னு சொல்லி நிக்கிற ஞானிகள் ஒரு பக்கம், மாற்றங்கள் வேண்டும் என்று நிற்கிற சைக்காலஜி ஞானிகள் இவங்க எதிரிகளா இவங்க பார்ப்பாங்க, இவங்க எதிரிகளா இவங்களை பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்டடங்கள் உருவாகி இருக்கு, இந்த டேம்ஸ் உருவாகி இருக்கு, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பறக்கிறது முதற்கொண்டு, தாவறது முதற்கொண்டு, நம்ம எங்கேயோ ஒருத்த பேசுறது கேட்கறது முதற்கொண்டு அத்தனை விதமான மாற்றங்களையும் உருவாக்குற ஞானிகள் அத்தனை துறை சார்ந்த வல்லுநர்கள் ஞானிகளா வாழ்ந்திருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த உலகத்துடைய மாற்றம். ஸோ இந்த ஞானிகள் ஒரு பக்கம் அவங்களுடைய சக்திகளை திரட்டி கொடுக்கறதுக்கு சித்தர்கள் அப்படின்றவங்க ஒருத்தவங்க. அதாவது என்னன்னா, ஒருத்தருக்கு இணை ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. இப்ப இதுல எழக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஞானிகள் அவங்களுக்கு கீழே சித்தர்கள், ரிஷிகள், முனிவர் ஞானிகளா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாலே நமக்கு செருப்படி விடும். அதுவே ஒரு தவறான ஒரு சிந்தனை தான். சித்தர்கள் சித்தர்கள் தான், ஞானிகள் ஞானிகள் தான், ரிஷிகள் ரிஷிகள் தான், கடவுள்கள் கடவுள்கள் தான், மாயை மாயை தான், ஆன்மா ஆன்மா தான், முன்னோர்கள் முன்னோர்கள் தான். இவங்களுக்கு இணை அவங்க, அவங்களுக்கு இணை இவங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுன்னா நம்ம சாதாரண மனுஷனா மாறிடும். இப்ப ரெண்டு பேரும் எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, உலகத்தினுடைய தன்மை கொண்டு மக்களினுடைய பாதிப்பற்ற சுகம் கொண்ட ஒரு வாழ்வு இதை உருவாக்குற இடத்துலதான் இந்த ரெண்டு விதமான ஞானிகளும் இருக்கிறாங்க. மக்களை வந்து ஹாப்பியா வாழ வைக்கணும்பா, சுகம் கொடுத்து வாழ வைக்கணும். நம்ம ஆப்பிள் கடிச்சாங்க, சுகம் கிடைச்சது, ஒரு மனிதர்களுடைய குணங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு வாழ்வில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் எல்லாம் படிப்போம், ஞாபகம் இருக்குங்களா? சோ இறைவனுடைய பேச்சு கேட்காம ஒரு சுகத்துக்கு ஆசைப்பட்டதுனால மனுஷனா மாறிட்டோம் நம்ம அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லா மதங்கள்லயும் இருக்கும். ஒரு மதத்தை மட்டும் இல்லை, எல்லா மதத்திலயும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு உணவுங்கிற முதல் சுகம், உணவு, உடை, இருப்பிடம்ன்ற அடுத்த சுகம், அதுக்கப்புறம் நாகரிகம்ன்ற ஒரு சுகம், அந்த நாகரிகத்தில் ஏற்படக்கூடிய டெக்னாலஜி மாற்றம்ன்ற 5 விதமான சுகங்கள்ல
இப்ப கடைசியா நம்ம ஆளுமை, அதிகாரம் இதெல்லாம் சேர்ந்து வந்து பணம், புகழ், பதவி, இயல்பான வாழ்வின் சுகம் வரைக்கும் வந்து நின்றுட்டோம். இப்ப ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா நான் என்ன ஞானின்னு சொல்லிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்னுடைய ஞான நிலை, நான் எப்படி இந்த உலகத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன் மனதை நீ கேட்டுப்பார், நீ யார் என்று இயற்கை உணர்த்தி சொல்லும், இல்லை சொல்லி உணர்த்தும். அது எப்படி சொல்லி உணர்த்தும் இல்லை உணர்த்தி சொல்லும், அனுபவிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால அது முழுமையா அந்த டீட்டெயிலுக்குள்ள போக விரும்பல நான். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நான் வந்துடுறேன். உலகத்துல 196 நாடுகள். இதுக்கு முன்னாடி நான் இந்த 196 நாடுகளை பத்தியும் ஓரளவு டீட்டெயில் படிச்சிருந்தேன். நான் படிச்சது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் MBA ஃபினான்ஸ் ஒன்று படித்தேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டிராவல் மூலமா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 18 மாவட்டங்களுக்கு இன்டெப்தா டிராவலும் பண்ணி பார்த்துருந்தேன். அண்ட் என்னுடைய வேலை சார்ந்து நான் படிக்கிற விஷயங்களும் ஒரு சைடு இருந்தது. இந்த நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி புத்தகங்களாக இருக்கட்டும், அதிகமாக படிக்கலனாலும் வேல்பாரி மாதிரியான புத்தகங்களாக இருக்கட்டும், இல்லை உலகத்தினுடைய பார்வையிலிருந்து மறைஞ்ச சில புத்தகங்கள்னு இருக்கும். 6 சுவைகளை பற்றியும் அது மட்டும் இருந்தாலே போதும், அகம் சார்ந்த வியாதிகள் வாழ்வு போதும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் லைப்ரரியில் நான் போய் பார்த்தேன்னா என்னுடைய பேர் மட்டும்தான் அந்த புத்தகத்தில் இருந்துக்கும். அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்கும். சில செடிகள்லாம் நகர்ற மாதிரியான புத்தகங்கள்லாம் இருக்கும். இந்த உலகம் வந்து வியப்புன்னு பார்க்கிற ஒரு படிப்பு இருக்கு இல்லையா, அந்த வியப்புன்னு பார்க்கிற ஒன்று 6000 ஒரு இடத்துக்குள்ள என்னுடைய சிந்தை இருந்ததுனால என்னுடைய படிப்பு அப்படிப்பட்டதா இருந்துச்சு. ஸோ இந்த 33 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த சிந்தனைகளும் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் கேட்ட ஒரே கேள்விதான், நான் யாரு? இந்த இயற்கை சொல்லி உணர்த்த ஆரம்பிச்சது, உணர்த்தி சொல்ல ஆரம்பிச்சது, தரிசனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில நான் யாருன்றத யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை விதமான சக்திகளும் எனக்கு உதவ ஆரம்பிச்சது. அப்புறம் அது என்ன மாதிரியான ஒரு வெளிப்பாடை கொடுத்துச்சு அப்படின்னா, உலகத்தினுடைய அதிசிறந்த மாற்றங்கள் நம்ம 5 எடுத்துக்கிட்டோம்னா, 1 இந்த உலகத்தினுடைய பிறப்பு இறப்பு. இந்த பிறப்பு இறப்புக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடும். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அவன் மனுஷனுடைய குணங்கள் என்ன, குடும்பம்னா என்ன, தனித்தனியா வாழ்றதுனா என்ன, ஒரு வாழ்வியல்னா என்ன, சமூகம்னா என்ன, கலாச்சாரம்னா என்ன, எல்லாமே இந்த பிறப்பு இறப்புக்குள்ள அடங்கி இருக்கணும். இது இத்தனை சிந்தனைகளையும் உள்ள அடக்கினா மட்டும்தான் பிறப்பு இறப்பு. சும்மா ஒண்ணு பிறக்கிறது எப்படி இறக்குறது எப்படி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒன்றும் நம்ம சிந்தை கொள்ளல. ஸோ அது ஒண்ணு. அடுத்ததா என்ன பண்ணோம்னா, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ராஜாங்கம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, இந்த ராஜாங்கம் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்குள்ள இருக்கணும், இந்த ஆளுமைங்கிறது எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஆளுமையா மாறும், இன்னும் சில காலங்களுக்கு எப்படி ஆளுமையா மாறும், காலங்கள் கடந்த பிறகும் ஆளுமைன்றது எப்படி நிற்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பிறப்பு இறப்புன்றது எக்காலத்துக்குமானதா எப்படி மாறணும்ன்ற வரைக்கும் அந்த சிந்தனைக்குள்ள இருந்தது. அதை தொடர்ந்து ஜீவராசிகளுடைய வாழ்வியல். நம்ம ஒரு சில அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், மீதி நம்மளுக்கு கடவுளே கொடுத்துருவான்னு. நம்பிக்கைன்றது நம்ம சும்மா அப்படி ஒரு எவ்வளவு நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணாலும், எவ்வளவுதான் போட்டு குத்துன்னு குத்துனாலும் நான் தான்டா ஏந்து நிக்கிற அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை நம்மளை என்ன வேணா பண்ண வைக்கும். நம்மளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா போதும், நாம பண்ண வேண்டாம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சக்திகளே நமக்கு சொல்லி கொடுத்துரும். அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான கலாச்சாரத்தையும் நம்ம உணர்றது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு எல்லாருமே அந்த போதனைகள் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க. இந்த போதனைகளை கேட்டு கேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. அப்படி புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா எதிர்காலத்துல எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னா, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வாழ்வியல் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம யாரு அப்படின்றத உணர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா சமூகத்துக்குள்ள குழப்பங்கள் இருக்கு. சாதி, மதம், இனம், மதம், கலாச்சாரம் என்கிற குழப்பங்களுக்குள்ள நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது அடங்கி போய் கிடக்கு. இதை வந்து இக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அந்த வரலாறுல ஒரு இடத்துல தேங்கி நின்ன ஒரு காலம்னு இருக்கும்ல. ஏன்னா வரலாறினுடைய துவக்கம் அப்படின்றது என்னைக்கும் அந்த சக்தி என்னைக்குமே குறையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய மதங்கள்
எக்காலத்திலும் ஒழுக்கத்தை போதிக்கிற ஒன்றா இருக்கு. அது என்னைக்குமே மாற்றத்துக்குரியது அல்ல. அதற்கு இடையில வந்த நம்ம தான் வந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாற்றங்களை உருவாக்கிய காலகட்டம் இருக்கு தெரியுங்களா? அந்த காலகட்டம் தன்னை கௌரவம் என்று காத்துக் கொள்கிற ஒரு காலகட்டத்தில் மட்டுமே அந்த இக்காலம் என்கிற ஒரு இடம் இருக்கு. அப்ப அந்த இக்காலம் உணர்ந்து எழுந்த காலம் உணர்ந்தேன் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்பொழுது எழுந்த காலம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, கூட்டமா சேர்ந்து ரசனை காதல் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்தா அவ வாழ்க்கைய அவ பாவ புண்ணியத்தை அவ உணர்ந்தா வாழ்க்கையில இயற்கையினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். எல்லா விதமான மொழிகளை கத்துக்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கலைகளும் உங்களுள் எழும். அதில் நீங்கள் யார் என்று உணர்ந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் எழுந்த காலத்தினுடைய நிலை. ஆனா என்ன பண்ணணும்னா, என் பாவ புண்ணியத்தை நான் அனுபவிக்கிறேன்டான்னு நினைச்சா சிந்தை கொண்டு ஒரு வாழ்வியல் இருக்கும். என் பாவ புண்ணியத்தை என் குடும்பத்தோட சேர்ந்து அனுபவிக்கிறேன்னு நினைச்சேன்னா நானும் சேர்ந்து என் பிள்ளைங்களையும் சேர்த்து வாங்கடா ராஜா அப்படின்னு தூக்கி மொத்தமா சேர்ந்து தண்ணியில் குதிக்கிற மாதிரி கதை தான். அவன் பாவத்தை உணர ஆரம்பிச்சாங்கன்னா அதீத அறிவாற்றல் கொண்டு இந்த எழுந்த காலத்துல மக்கள் வாழ்வான். அந்த வாழ்வினுடைய முடிவுல அகம் சார்ந்த வியாதிகள் எழாத குழந்தைகளுடைய பிறப்பு அப்படிங்கிறது தொடங்கும். வியாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் அப்படின்றது எழும் காலம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலமா அமையும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராணுவம் இருக்குமா இருக்காதா, எத்தனை வித ராஜ்யங்கள் உருவாகும், உலகத்துல 16 ஞானங்களா வந்து நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏகப்பட்ட கருத்துக்கள் என்று உள்ள தங்கி தேங்கி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். இது எல்லாமே சிந்தை கொண்ட ஒண்ணுதான், சிந்தனையில உருவான ஒண்ணுதான். ஸோ அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரசனை காதல் அப்படின்ற எழும் காலத்துல எப்படிப்பட்டதா இருக்கும்னா, இயற்கை நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தும் கலந்த உண்மை புவின்னு நமக்கு புரியும். ஏன்னா தொல்காப்பியர் எழுதுனது பாத்தீங்கன்னா நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் பிரபஞ்சம் அவருடைய கூற்றுல. உண்மையாவே தொல்காப்பியர் அதை தான் எழுதியிருப்பாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் உணர்றேன். மயக்கத்துல ஒரு இடம் இருந்ததுன்னா அது உண்மையா இருக்காது, அது மாயையில இருக்கும். பிரபஞ்சம் நமக்கு இன்னும் விளங்கலன்றது காரணமே வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் ஒரு மாயையா இருக்கிறதுனாலதான். அப்ப பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இங்க பூமியில கிடைக்குதுன்னா பூமியில ஒரு மாயை உருவாகுதுன்னு அர்த்தம். அந்த மாயை என்ன வேணா செய்யும். தப்புனா தப்பு, சரினா சரி, அடினா அடி, உதனா உத, குத்துனா குத்து, என்ன வேணா பண்ணுன்ற அந்த இக்காலத்தினுடைய கான்செப்ட்ல போயிடும். எழுந்த காலத்துல அந்த அதீத அறிவாற்றல் உருவாயிடும். எழுங்காலத்துல அகம் சார்ந்த வியாதிகள் அற்று போகும். ரசனை காதல் என்பது ரசனை இயற்கையாகவும் காதல் என்பது சமூகமாகவும் மாறிடும். அப்போ சமூகங்கள் மட்டும் மாறும், பிரிவினைகள் சமூகங்களுக்குள்ள இருக்காது. ஒரு நாடு அப்படின்னா நாட்டுக்குள்ள பிரிவினைகள் இருக்காது, ஒரு சமூகமா இருப்பாங்க. நீ அந்த சாதி இந்த சாதி, அந்த மதம் இந்த மதம், நீ அவன் இவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே ஒரு நாட்டுக்குள்ள ரசனை காதலுக்குள்ள சுருங்கிடும். இயற்கையை அதிகமா நேசிக்கிறவன், ஆற்றல் அதிகமா இருக்கிற ஒருத்தன், தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆற்றலை யோசிக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஒரு சமூகமா எந்த பேதமும் இல்லாம பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனா பார்த்துக்கிற விதம் உங்களுக்கு வேணா நீங்க மாறி இருக்கலாம். அது என்ன, அந்த அது என்ன இயற்கையை உணர்றது, இன்னொன்று குடும்பத்தை உணர்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒன்னு ஸ்பிரிச்சுவல், இன்னொன்னு சைக்காலஜி. அவ்வளவுதான் கான்செப்ட். எல்லா துறை சார்ந்த வல்லுநர்களும் குடும்பமா யோசிப்பாங்க. நான் யார் என்று உணர்ந்தால் போதும் நினைக்கிறவன் என் பாவ புண்ணியம் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழும் காலத்திலையும் ஒரு சமூகமாகவும் ஒவ்வொருத்தராகவும் மறுபடியும் மாறி உள்ளுக்குள்ள அந்த போர்கள் தொடங்கி காலங்கள் அப்படின்றது கணக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கே எப்படியோ ஒரு காலங்கள்ன்றது எடுத்துக்கும். இறுதியா எந்த இடத்துல ஒரு மைல்கல் வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலம் தீ நீர் வலியோடு உரையாடுகிற கலந்த குழந்தைகள் பிறப்பாங்க. அது என்ன வலி அப்படின்னு கேட்டோம்னா வெறும் வாகாசம் அப்படின்ற கான்செப்ட் இல்ல, ஒளி ஒளி அதிர்வு. இது மூன்றும் கலந்த நிலைதான் பாத்தீங்கன்னா வலி அப்படின்ற குறிப்பு. சோ நிலம் தீ நீர் ஒளி ஒளி அதிர்வு இது அத்தனையும் கலந்த ஒரு உண்மைக்குள்ள இந்த உலகம் உருவாகும். 1 2 8 சுழியம் 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 2 சுழியம் 2 6 ஆண்டு காலத்துல இது நிறைவடையும். அப்ப இருக்கக்கூடிய பர்சன்ஸுடைய வாழ்வியல்ன்றது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அவங்களே ஒரு
பறவைகளாவோ ஒரு விலங்கினங்களினுடைய சக்திகளை கொண்டவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? பறக்கிறது, தாவறது, ஓடுறது. ஒரு ஒரு ஜீவனுடைய ஒரு சக்தி, ஒரு அனிமலினுடைய ஒரு சக்தி உள்ள இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? ஒரு குரங்கு மாதிரி தாவணும்னா ஈஸியா தாக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு குரங்கு என்ன பண்ணுமோ அதை ஒரு மனிதனுடைய நிலையிலிருந்து நம்மளால பண்ண முடியும்னா அந்த அளவுக்கான ஒரு தன்மைன்றது அந்த காலகட்டத்துக்குள்ள எழுந்திருக்கும், பெரிய மாற்றங்களை சந்திச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான அனிமல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா உட்கிரகிச்சு செயல்படக்கூடிய ஒரு செயலாற்றல்ன்றது அந்த இடத்துல இருக்கும். அதையும் தொடர்ந்து எழக்கூடிய காலகட்டம்ன்றது எப்படிப்பட்டதா இருக்குன்னா 2, 5, 6 சுழியம் 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 2 சுழியம் 2 6 ஆண்டு காலத்துல உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலும் புவி அல்ல பிரபஞ்சத்தின் கிரகங்கள் என்று மாறி தன்மை நிற்கும். வேற்றுக்கிரக ஜீவன் வருவானான்னு கேட்டிருந்தோம்ல, அவன் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து அவங்களுக்குள்ள போர்கள் நிகழ்ந்து உலகத்தினுடைய சப்தங்கள் அதிர்வுகள் அற்று போனும்ன்ற ஒரு எண்ணங்களும் போராட்டங்களும் நிகழ்ந்த பிறகு இந்த உலகத்தினுடைய ஆதியும் அந்தமும் யாதென்று, அதனுள் மக்களின் வாழ்வியல் என்று, அதனுள் ஜீவராசிகளின் எதிர்காலம் என்று, அதனுள் இயற்கையின் சக்தி என்று இந்த உலகம் சுழன்று கொண்டே இருக்கும். உண்மைக்கும் இடையில மாயை என்கிற பொய்யில் உலகம் சுழலும். இக்காலத்தில் உண்மையாதான் இருக்க போகுது. அப்ப என்னன்னா, என்னுடைய மனநிலையில நான் சிந்திச்சது என்னன்னா, இது எல்லாமே சிந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தது என்னன்னா, இக்காலம் உணர்ந்ததை எழுந்த காலம் உணர்த்தி எழுங்காலம் உணர்ந்தேன், இக்காலம் உணர்ந்து காலம் உணர்த்தியதை. இப்ப இது எல்லாமே இருக்கா? இது நடுவுல நம்ம இந்த இக்காலம் எழுந்த காலம்னு ஒண்ணு சொன்னோம்ல, அந்த காலகட்டத்துல டைம் போர்ட்டருக்கான அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும் நம்ம வீடியோல. அந்த கான்செப்ட் எல்லாமே உருவாயிடும். டைம் போர்ட்டர் உருவாகுது, ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அது எப்படி பாசிபிள்? நீங்க ஒரு ஞானியா இருக்கும்போது எப்படி நீங்க விஞ்ஞானத்தை அறிவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேணா எக்ஸ்பிளைன் தரேன். இப்போ ஒரு டைம் போர்ட்டர் உருவாகிறதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒரு மோட்டார் ஒன்று நம்ம என்ன பண்ணோம்னா 2 விதமான ஒரு வளையல் மாதிரியான ஒரு அமைப்பு எடுத்துக்கோங்க. இந்த வளையத்தினுடைய அமைப்புல அரை வட்டத்துல 365 லேசர், அதாவது நம்ம லேசர் மீன்ஸ் ஒளியினுடைய தன்மையில போகக்கூடிய லைட் ஸ்பீடு அப்படிங்கிறத அந்த 365 நம்ம வகுத்து பிரிச்சு அந்த இடத்துல வச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு அரை வட்டத்துல அதே 365 இப்படி 2 விதமான வளையங்களை உருவாக்கி அந்த 2 விதமான வளையங்களும் சேமான ஒரு அமைப்புல சுழலணும். இப்ப 2 வளையல வச்சோம் அப்படின்னா இடிச்சுக்கும். ஆனா அந்த 2மே சேமா சுழலுது அப்படின்னா அதே அந்த ஒளியினுடைய லைட்டினுடைய ஸ்பீடு நம்ம உள்ள கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஒளி அதிர்வுல ஒரு டைம் டியூரேஷன்றது வேரியேஷன் ஆகும். இப்ப இதுக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மோட்டருக்குள்ள நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு 2 விதமான காந்த விசை இருக்கும். இது என்ன பண்ணணும்னா நடுவில் இருக்கக்கூடிய மோட்டரை சுழல வைக்கும். அப்ப ஒரு பால் மாதிரி இருக்க அமைப்புக்கு மேல இந்த மோட்டரினுடைய எதிர் பக்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் போல் மாதிரி ஒரு பால் அமைப்பு உருவாக்கி அதற்குள்ள 2 வளையங்களை வச்சு அந்த 2 வளையங்களும் பார்த்தீங்கன்னா டோட்டலா சுழல ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய தன்மைக்குள்ள வரும்பொழுது லைட்டினுடைய வேகம் அதிகமாகும் போது உள்ள ஒளிகள் கிரியேட் ஆகும். அதுக்குள்ள நம்ம ஒரு பொருளை வைக்கும் போது இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சிந்தனையை நம்ம உருவாக்கிட்டோமா, இப்போ இது என்ன ஆகும்னா செயல்பாடா மாறும். இப்போ நான் சொன்ன அமைப்பு அப்படியே உருவாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே உருவாயிடும் சார் அப்படின்னு நம்புனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ப்ரெடிக்டர்ஸ் இவங்க அப்படின்னு சொல்லி நீங்க சுருக்கிடுவீங்க. அதனால அந்த மாதிரி சுருக்க கூடாதுன்றதுக்காக தெளிவா சொல்லிடுறேன். இது ஒரு அமைப்பு, சிந்தையில உருவான ஒரு அமைப்பு. இந்த செயல்பாடுன்னு ஒன்று வரும்பொழுது இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா உருவாக்கி அது உருவாகிற காலகட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா 5 6 சுழியம் 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 2 சுழியம் 2 6 ஆண்டு காலத்துல மாறி நிற்கும்.
அன்னைக்கு டைம் போர்ட்டர் டோட்டலா உருவாயிடும். ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடியவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டைம் போர்ட்டர் எனக்கு தேவையில்லை, அந்த 1,00,000 அந்த ஒரு கான்செப்ட் சொன்னல, அந்த காலகட்டத்தில் மனுஷனே வந்து டிரான்ஸ்மிட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போவோம். இப்படிதான் அந்த எக்காலத்துக்குமான ஒரு விதியை, ஒரு ஞான நிலையை என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அத்தனை பேரும் நம்மளாம் வழிபட்டோம் தெரியுங்களா? மாரியாத்தால இருந்து கருப்பசாமியில இருந்து அந்த தெய்வங்களா கொற்றவை வரைக்கும் அத்தனை தெய்வங்களும் மனிதனுடைய சிந்தைக்குள்ள எழுந்து காலத்திற்கேற்ப ஒரு அறிவாற்றலை கொடுத்து வாழ வைக்கும். ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோம்ல பாதிக்கப்பட்டவங்க முதற்கொண்டு வியாதிகள்னு சொல்லி நம்ம வரக்கூடிய அத்தனை பேரும் அகம் சார்ந்த வியாதிகளை முழுமையா தன்னுள் குணப்படுத்திக்கிற ஒரு சக்தின்றது எழுங்காலத்துல உருவாயிடும். அதனுடைய துவக்கம்ன்றது இந்த எழுந்த காலத்திலே இருக்கும். ஸோ அது ஏத்துக்கிற மக்களினுடைய மனதை பொறுத்தது. அதனுடைய கால அளவுகள்ன்றது எழுங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை தாண்டி அந்த செயல்பாடுகளுடைய பக்க விளைவுகளா இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போது. இப்போ வெறும் இந்த புவியினுடைய எதிர்காலத்தை மட்டும் சிந்திச்சோம் அப்படின்னா நம்ம புவிக்குள்ளேயே மாட்டிப்போம். இப்ப பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நமக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம நிரூபிச்சாகணும்ல. அப்போ இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம யோசிச்சு முடிச்சிட்டோம்னா பிரபஞ்சத்தினுடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் ஆயிடும். நிலம் தீ நீர் வழி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் பிரபஞ்சம் ஆயிடுச்சுன்னா நிலம் தீ நீர் வழி விசும்பு ஐந்தும் கலந்த உண்மை பூமி ஆயிடும், இந்த புவி ஆயிடும். ஸோ இப்படி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்ங்கிறது மறுபடியும் அங்க வேற ஒரு சோனை உருவாக்கி அண்டம் பேரண்டம் முப்பால் அதையும் தாண்டிய பெருவெளி, பெருவெளியையும் தாண்டி உமிழுகிற முப்பால் உமிழுகிற தனிமங்கள் கொண்டு இன்னொரு உலகம், அதன் மூலம் உருவாகிற முப்பால் கொண்டு அந்த முப்பாழின் வழி கொண்டு உமிழுகிற உலகத்தின் உலகங்கள் அப்படின்னு சொல்லி உலகம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் அளவிற்கு நீண்டு விரிந்து யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் என்ற ஒரு சுழற்சிக்குள்ள அங்கேயும் உண்மை உண்மை மாயை என்கிற தேடலுக்குள்ள பிரபஞ்சம் சுழண்டுகிட்டு இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு வைக்கலான் இருக்கேன். சிந்தை கொள்வது என்றால் என்ன, அவர்களுக்கு தரக்கூடிய மதிப்புங்கிறது அந்த சமூகம் என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கேட்கணும்னா, உலகத்தின் எதிர்காலத்தை சிந்திப்பவர்களுக்கு உலகம் தருகிற மதிப்பு என்ன? முதல்ல உங்களுடைய மனதை நீங்க கேட்டு பாருங்க. நீங்க யார் அப்படிங்கிறத சொல்லி உணர்த்தோம், இல்ல உணர்த்தி சொல்லும். இல்லை எனக்கு வந்து நம்பிக்கைங்கிறது கடவுள் மேல, என்னுடைய நம்பிக்கைகள் மேல அப்படின்னா நீங்க யாருன்னு உங்க மனசை கேளுங்க. உங்க நம்பிக்கை உங்களுக்கு சொல்லி உணர்த்தும், இல்லை உணர்த்தி சொல்லும். இயற்கை வழி நின்று மறுபடியும் எல்லாரும் இதே போல ஒரு அழகிய தருணங்கள் சந்திக்கிறேன். அது உங்க பாட்டியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஐ எம் நாட் எ செலிபிரிட்டி.